தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் இந்த ஜெபமாலையின் மூலமாக இந்த உலகத்தை நான் காப்பாற்றுவேன் என்று அன்னை மரியாள் புனித டாம்னிக்கு வாக்கு அளித்திருக்கின்றார். இன்று தாயாம் திருச்சபையானது அன்னை ஜெபமாலை அன்னையுடைய விழாவை கொண்டாடுகின்றது. இந்த விழா 13ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டில் அல்பிஜென்சின் என்ற தப்பான கொள்கையை பரவி வந்த நிலையில் புனித டாம்னிக் அதற்கு எதிராக போராடினார். ஆனால் அவரால் முடியவில்லை. பின்பு அன்னை மரியாள் காட்சி கொடுத்து ஜெபமாலையை கொடுத்து, இதன் ஆயுதத்தை கொண்டு நீர் இந்த கொள்கையை தப்பறையை வெல்ல முடியும் என்று வாக்குகளித்து சென்றார். அடுத்தபடியாக அதே 1715ஆம் ஆண்டில் லெபோட்டோன் என்ற இடத்தில் நடந்த போரில் ஜெபமாலை கருவியாக கொண்டு அதிலே வெற்றி கண்டார்கள் நம்முடைய கிறிஸ்துவர்கள். அப்பொழுது இருந்த போப் பயஸ் V அவர்கள் இந்த ஜெபமாலையை ஆயுதமாக கொண்டு ஜெபித்ததால் அக்டோபர் 7ஆம் தேதி ஜெபமாலை அன்னைக்கு விழா எடுக்க பணிந்தார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது ஒரு நன்றி அறிதல் விழா, வெற்றியின் விழா, ஜெபமாலையின் விழா. யாரெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் அன்னை மரியாள் ஆசீர்வதிக்கின்றார். ஜெபமாலையை முழு உள்ளத்தோடு ஜெபிக்க வேண்டும், பக்தியோடு ஜெபிக்க வேண்டும், ஜெபமாலையை ஆர்வத்தோடு ஜெபிக்க வேண்டும். எந்த குடும்பம் அருமையாக குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிக்கின்றதோ அந்த குடும்பத்தை அன்னை மரியாள் ஆசீர்வதிக்கின்றார் என்று அவளே பல இடங்களில் சாட்சியம் பகர்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஜெபமாலை விழாவை கொண்டாடும் நாமும் தினந்தோறும் ஜெபிப்போம். எந்த குடும்பம் தினந்தோறும் ஜெபிக்கின்றதோ அந்த குடும்பத்தை அன்னை மரியாள் ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஜெபமாலை அன்னையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். நாம் ஜெபிக்கின்ற போது இயேசுவோடு பயணிக்கின்றோம் என்பதை மறக்காமல் அன்னை மரியாளோடும் இயேசுவோடும் கரம் பிடித்து ஜெபிப்போம். ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.